தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பித்ரு சாபம் என்றால் என்ன என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். போன காணொளியில் பித்ரு தோஷத்தை பற்றி சிந்தித்தோம். இந்த காணொளியில் பித்ரு சாபத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். பித்ரு தோஷம் என்று சொன்னால் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறியாமையினாலோ அல்லது கவனக்குறைவினாலோ செய்யாமல் விட்டதனால் ஏற்படுகின்ற குற்றத்தை பித்ரு தோஷம் என்று பார்த்தோம். இந்த காணொளியில் பித்ரு சாபம் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ பித்ரு தோஷத்துக்கும் பித்ரு சாபத்துக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், போன காணொளியில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பித்ரு என்று சொன்னால் இப்பொழுது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் முன்னோர்கள், அடுத்து இறந்து போன நம் முன்னோர்களுக்கு நாம செண்டிய வேண்டியவற்றை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டால் அது பித்ரு தோஷம் அல்லது முன்னோர்களுக்கு இழைத்த குற்றம் என்று ஆகிவிடும். அதே போன்று பித்ரு சாபம் என்று சொன்னால் நம் முன்னோர்கள் நாம் இழைத்த குற்றங்களினாலே மனம் நொந்து கவலையுற்று சினம் கொண்டு அவர்கள் அல்லது மனக்கவலையோடு உதிர்த்த சொற்கள் இருக்கின்றனவே, அதவே சாபம் என்று சொல்கின்றோம். அப்போ இன்னும் சொல்லப்போனால், நம்ம பெரியவங்க மனசு நொந்து போய் நம்மளை ஏதோ ஒரு சொற்களால் திட்டினாலோ அல்லது வைதாலோ அல்லது உள்ளத்தில் ரொம்ப மனம் குமரி கொண்டு இருப்பதனால ஏற்படுகின்ற விளைவை தான் நம்ம சாபம் என்று சொல்கின்றோம். அதுக்கு மேலே இந்த சாபம்ங்கிறது எல்லாரும் விட்டா அதாவது பயன் தருமா, பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாபம் விடுறதுக்கும் ஒரு ஆற்றல் உண்டுங்க. அதாவது இந்த நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைமொழி மாந்தர்கள்னா ரொம்ப நல்ல திருவருள் கூடியவர்கள், அடுத்து உண்மையோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், அறத்தோடு வாழ்கின்றவர்கள். அவர்கள் சொன்னால் பலிக்கும். அதை தான் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பன். அப்போ தொல்காப்பியர் சொல்கிறாராம். அப்போ அவங்களுடைய அறத்தோடு வாழ்கின்ற மக்களுடைய சொல் மந்திரம் போன்று ஆற்றலை உடையது. அவர்கள் நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொன்னால் நாம் நல்லா இல்லாமல் போயிடுவோமா. அதற்கு நம்முடைய சைவத்தில் பார்த்தீங்கன்னா அருளாளர் பெருமக்களை சொல்கிறாங்க. இப்போ ஞானசம்பந்தர் அவர் தங்கியிருந்த மடத்திற்கு சமணர்கள் தீ வைத்துட்ட பிறகு அவர் பாண்டியனை நோக்கி சொல்கிறார். ஏன்னா பாண்டியனுடைய ஏவல்னால தான் அவங்க தீ வச்சிடறாங்க. பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு நெருப்புக்கு ஆணையிடுறாரு. நெருப்பு போய் பாண்டியனை வெப்பு நோயாக காய்ச்சலாக பற்றி கொள்கிறது. இதுதான் சாபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அப்படின்னா மனம் சினமுற்று அவர்கள் கோபப்பட்டு வெதும்பி ஒரு சொல் சொன்னால் அது பலிக்கும். அந்த வழக்கமாக இந்த தேவர்கள், மன்னிக்கணும், இந்த முனிவர்கள், சித்தர்கள், இவர்களெல்லாம் அறத்தோடு வாழ்கின்றதுனால அவர்கள் சொல்கின்ற அந்த சொற்கள் பலிக்கும் என்று சொல்வார்கள். அதனால தான் எப்போதும் பார்த்தீங்கன்னா முனிவர் சாபம்ன்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மை போன்றவர்கள் சாபம் விட முடியுமா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். இப்போ நம்ம முன்னோர்கள் இருக்கின்றார்கள், நம்ம அப்பா தாத்தா பாட்டி இவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க சாபமிட்டால் பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சொல்ல தெரியாது. பெரும்பாலும் அவங்க மனக்குமுறலை அவர்கள் வெளியிடுவார்கள். அதனால் அவங்களுடைய அந்த மனக்குமுறலை வெளிப்படுத்திய ஒரு நிறைவு ஏற்படும். ஆனால் வழக்கமாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய குழந்தைகளையோ பிள்ளைகளையோ கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மனம் எந்த காலத்தில் நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அது அவங்க மனதுக்குள்ளேயே இருக்கும். வெளியே இருந்து சும்மா தான் சொல்லுவாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னுவாங்க. ஆனால் ஏதாவது தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு போச்சு, பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு போச்சுன்னா முன்னாடி ஓடி மனம் துடித்து நிற்கிறது நம்முடைய பெற்றோர்கள் தான், நம்முடைய முன்னோர்கள் தான். அப்போது நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது என்ன? சிந்திக்க வேண்டியிருக்கின்றது, நம்முடைய முன்னோர்கள் இறந்து போனவர்கள் நமக்கு சாபம் கொடுக்க முடியாதுன்னு தெரியுது. ஏன்னா இறந்து போயிட்டா சைவத்தை பொறுத்த அளவில் அவங்க இறந்தவர்கள் உலகத்தில், அதாவது பிதிர் உலகத்தில் இருந்து கொண்டு நமக்கு சாபம் கொடுக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு ஆற்றலோ
சக்தியோ கிடையாது. ஏனென்றால் அவர்களே இறைவனுடைய ஆணையின் கீழ்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இறைவனை போன்று நமக்கு ஒரு சாபத்தை அங்கிருந்து கொடுக்க முடியாது. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, இறந்தவர்களுக்கு திடீர் என்று ஒரு ஆற்றல் வந்துடும் நினைக்கிறாங்க. அப்படி வராதுங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இறந்து போயிட்டா நாம் இந்த உடலை விட்டு வேறு உடலில் இருப்போமே, அவ்வளவுதானே ஒழிய நமக்கு திடீர்னு கடவுளை போன்று சாபம் கொடுப்பதற்கோ முனிவரை போன்று சாபம் கொடுப்பதற்கோ நமக்கு ஆற்றல்லாம் வந்துடாது. அப்போ நாம இறந்தவர்கள் நமக்கு சாபம் கொடுக்க முடியாது அப்படின்னு தெரியுது. அப்ப இறந்தவர்கள் சாபம் கொடுத்ததுனால தான் நம்ம வீட்டில் சிக்கல் ஏற்படுது, குழந்தை பேர் இல்லை, மன நிம்மதி இல்லை, அல்லது நமக்கு தொழில் நல்லா நடைபெறலை, இப்படி திருமணம்லாம் நடக்கலை, இப்படின்னு பல சான்றுகளை சொல்லுவார்கள். இதெல்லாம் முன்னோருடைய சாபம், பிதிர் சாபம், பித்திரு சாபம் என்று சொல்லுவார்கள். அப்போ ஒன்று, பித்திருக்கள் நமக்கு சாபம் கொடுக்க முடியாது என்று சைவ அடிப்படையில் நம்ம பார்த்து கொள்றோம். ரெண்டாவது, உயிரோடு வாழ்கின்ற காலத்தில் நம்மோடு இருக்கின்ற முன்னோர்கள், பெரியவர்கள், அவர்கள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் நாம் பித்திரு சாபத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி, அவருடைய மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க. அவங்களுக்கு தேவையானதை எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்க தனித்து இருப்பாங்க. பெரும்பாலும் அம்மா இறந்துட்டா அப்பா தனித்தோ, இல்லை அப்பா இறந்துட்டா அம்மா தனித்தோ இருக்கின்ற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க தனிமையில் இருந்து ரொம்ப வாடுவாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு அரவணைப்பாக அன்பு தேவையாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் அண்ணன் தம்பி இவங்களாம் சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா பெற்றோர்களுக்கு உள்ளத்தில் மனக்குமுறலாக இருக்கும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சில பிள்ளைங்க. சேர்ந்து இருங்கன்னா சேர்ந்து இருக்க மாட்டாங்க. சில வேளையில் பார்த்தீங்கன்னா சொத்து போன்ற சிக்கல்கள்னால அப்பா அம்மாவுக்கு மனக்கவலை ஏற்படும். இப்படி பல்வேறு சிக்கல்கள் நம் வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். இப்படி கவலை ஏற்படுத்துகின்ற போது சில வேளையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாயிலிருந்து சினமான சொற்கள் உதிர்க்கும். அது போன்ற சொற்களுக்கு நாம ஆளாகக்கூடாது. அவர்களுடைய மனம் கோணாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனம் மகிழும்படியாக இல்லத்திலே வாழ வேண்டும். அடுத்து நம்முடைய உறவு முறைகளோடு அன்போடு வாழ வேண்டும். உடன்பிறப்புகளோடு சிறந்து வாழ வேண்டும் என்பதுதான் நாம இந்த பித்திரு சாபத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி. அப்போ நம்ம வீட்டில் உயிரோடு வாழ்கின்ற நம்முடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்க வாயிலிருந்து கடுஞ்சொற்கள் வெளியாகாம பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம பித்திரு சாபத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி. வீட்டில் இருக்க அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் நம்ம மேலே கோவப்பட்டு சொற்களை உதிர்த்து கொண்டு இருக்க, நாம் போய் காசி ராமேஸ்வரம் அப்படின்னு போய் அவங்க இறந்த பிறகு பரிகாரம் செய்தால் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த போது அவர்களிடத்தில் இருந்த அந்த மனக்குமுறல் நீங்கி போகுமா? அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். உயிரோடு இருக்கின்ற நம் முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க மனம் கோணாம நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். மூத்தோர் வாய்ச்சொல் அமிர்தம் என்பது போல அவருடைய வாய்களில் இருந்து நல்ல சொற்களை வர வைக்க நாம் முயல வேண்டும். அன்பான சொற்களை பெரியவர்கள் பேச வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் பெரியவர்கள் பிள்ளைகளிடத்துல எப்போ பார்த்தாலும் தீய சொற்களை, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமா போன அப்படின்ற சொற்களை எல்லாம் தவிர்த்திடணும். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் நீங்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ ரெண்டு தரப்பும் சிந்திக்க வேண்டியிருக்கு. என்ன சிந்திக்க வேண்டியிருக்கு? உயிரோடு இருக்கின்ற போது நம்முடைய பெரியவர்கள் நம்மிடத்திலே தீதான சொற்களை அல்லது நாம் துன்புறக்கூடிய சொற்களை பேசாமல் பார்த்து கொள்வது நல்லது. பெரியவர்களும் உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நம்ம யாகாவாராயினும் நாக்காக்கன்னு திருவள்ளுவர் சொல்வது போல நாவடக்கத்தோடு நல்ல சொற்களை பிள்ளைகளிடத்திலே பேசி அவர்கள் மனம் கோணாமல் நல்லபடியாக அமைதியாக வாழ்வோமானால் இந்த பித்திரு சாபம் என்று சொல்கின்ற ஒன்றுக்கு இடமே இல்லை. பித்திரு சாபத்திற்கு போய் பரிகாரங்கள் செய்ய தேவையில்லை. இங்கேயே எல்லா சாபத்தையும் நாம் நீக்கிவிடலாம், மகிழ்ச்சியோடு வாழலாம், இன்பம் பெறலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.